எஸ்ஐ சத்யபிரகாஷ் சாருங்களா? ஆமாம் சார், நீங்கள் மெசேஜ் கூட பண்ணியிருந்தீங்கல்ல, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி. நீங்கள் டிவி சேனலுக்கு வீடியோ கிளிப்ஸ் கொடுத்துருந்தீங்கல்ல, அந்த விஷயம் அந்த ரவுடி கும்பலுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க உங்களை எப்போ வேணால் அட்டாக் பண்ணலாம். உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது சார். நாங்கள் ஆபத்தில் இருக்கோம். நீங்கள் தான் சார் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த விஷயத்துக்கு தான் நான் கால் பண்ணேன். எங்கே இருக்கீங்க இப்போ? சார், நான் மைசூர் பக்கத்தில் இருக்க சோடா ஃபேக்ட்ரி கிட்டே இருக்கேன் சார். நானே அங்கே நேரில் வரேன். சரிங்க சார். டிரைவர் சார், எனக்கு ஒரு சின்ன அர்ஜென்ட் வேலை இருக்கு. சரிங்க சார், நீங்கள் வீட்டுக்கு போ, நான் டிரைவ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஹலோ, அந்த டிவி காரங்களுக்கு வீடியோ கிளிப் கொடுத்தாங்கல்ல, அவங்க கிட்ட இப்போதான் நான் பேசினேன். விட்டுறாத, சும்மா விட்டுறாத, கொன்னுடு அவங்கள. கன்னில் ஷூட் பண்ணி தூக்கி போட்டு போலீஸோட ஃபைலில் புது கதை ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் உன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு உன் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது. உஷாராயிரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க செத்துட்டாங்கங்கிற செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சோடா ஃபேக்டரி கிட்ட வந்துட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? எங்களை யாரும் துரத்திட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு பயந்து தான் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் சார். சார், நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எங்களை பார்க்கலாம் சார். சரி. ஹலோ, நான் உள்ளே வந்துட்டேன். எங்கே இருக்கீங்க? யாரு யாரு? யாரது? யாரது? எங்கிட்டயும் ஆட்டோ காட்டுறீங்களா? யாரு? வேணா. அவங்களெல்லாம் கொஞ்சம் தூரமாக அனுப்புங்க ப்ளீஸ். போங்க. பாடியை கீழே இருக்குங்க. 8871. நீங்கள் தொடர்பு கொண்ட எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. பின்னர் அழைக்கவும். Your dialed number has been switched off. அவங்கள போட்டு தள்ளிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான். கடைசியில் பார்த்தா அவங்க தான் அவனை அங்கே வர வச்சு அவனை போட்டு தள்ளியிருக்காங்க.
எனக்கு என்னமோ அந்த தோட்டத்து வீட்டில் அந்த பொண்ணை யார் கொன்னாங்களோ அவங்க தான் இவனையும் கொண்டிருப்பாங்கன்னு தோணுது. அவங்க இந்த அளவுக்கு நம்மளை டார்கெட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. அவங்க நெக்ஸ்ட் நம்ம 2 பேரில் ஒரு ஆளை டார்கெட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஏய், இப்படியெல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்காத, போயா. நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிராமத்தில் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஆ நீங்கள் போய் அந்த வேலையை பாருங்க. அதுக்குள்ள நான் அவங்களுக்கு ஒரு முடிவை கட்டி வைக்கிறேன். சரி, நான் என்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளார நீ அவங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துரு. உன்னை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். போயிட்டு வந்துடுறேன், சரியா? டபுள் 87 முடிகிற நம்பர் நெட்வொர்க்கில் இல்லை சார். அந்த நம்பர் 24 ஹவர்ஸில் எப்போ ஆன் ஆனாலும் லொக்கேஷனை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் இது ஏர்டெல் ஆஃபீஸ்க்கு போய் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். 88 நம்பர்லேருந்து எஸ்ஐ சத்யபிரகாஷுக்கு நைட்டு 10 மணிக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க சார். சார் அன்றைக்கி நைட்டே சேம் லொக்கேஷனில் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த 15 நிமிஷம் கேப்பில் தான் எஸ்ஐயை கொலை பண்ணி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம். அது சரி, கட்சி வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஜனங்க எல்லாரும் நம்ம பக்கம் தானே இருக்காங்க. எல்லா இடத்துலயும் நம்ம கட்சியோட புகழ் பரவுற மாதிரி பண்ணிட்டேன் சார். ஜனங்க கூடுற இடத்துலலாம் நம்ம கட்சியை பத்தி பேசுற மாதிரி பண்ணிட்டேன். இந்த முறை வர எலெக்ஷன்லயே நீங்க நின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. அப்படியா? வெரி குட். இந்த முறை கவுன்சிலர் சீட்டை எனக்கே கொடுத்துருங்க. கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். இங்க இருக்க ஜனங்க எல்லாம் அதுதான் ஆசைப்படுறாங்க. கட்சிக்காக நான் ரொம்ப உழைச்சிருக்கேன். இங்க பாரு, கட்சின்னா சீட்டுக்காக 10 பேர் போட்டி போட தான் செய்வாங்க. அவங்கள யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்து அலசி ஒருத்தருக்கு தானே சீட்டு கொடுக்க முடியும். நீங்க மட்டும் எனக்கு சீட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு காட்டுவேன். சாகர வரைக்கும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டவளா இருப்பேன். அரசியல்ல கடன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அரசியல்ல முன்னுக்கு வரணும்னு நினைச்சேன்னா 3 வழி இருக்கு. 1, கட்சிக்காக அல்லும் பகலும் உழைச்சு மக்களுக்கு சேவை பண்ணி மக்களோட மனசை ஜெயிச்சு அரசியல் சதுரங்கத்தில் ராஜா மாதிரி நிற்கிறது. இப்போ 2வது, தலைவனாகிற தகுதி இல்லைன்னாலும் ஜாதி அப்புறம் பணத்தினால அதிகார நாற்காலியை பிடிக்கிறது. இப்போ 3வது, ஜெயிச்சவங்க கூடவே இருந்து அவங்க தேவைகளை அப்பப்போ தீர்த்து வைக்கிறது. அப்படின்னா தலையை பிடிக்கிறது. தலையை பிடிச்சு அரசியலில் மேலே வர்றது. எனக்கு தெரியும் உனக்கு சீட்டு கொடுத்தா நீ ஜெயிப்பேன்னு. ஆனால் அதில் எனக்கு என்ன லாபம் இருக்கு? லாப நஷ்டத்தை அளந்து பார்த்து செயல்படுறவன் தான் அரசியல்வாதி. உன்னோட முகத்தை பார்க்குறப்போ உனக்கு அரசியல்வாதி ஆகிற தகுதியே இருக்கிற மாதிரி தெரியல. உன் வீட்டுக்கு வந்து உன் தங்கச்சியோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் உனக்கு அரசியலில் சாதிக்கிற கலை இருக்குன்னு தெரிய வந்துச்சு. உனக்கு சீட்டு வேணும்னா இன்னைக்கு ராத்திரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு உன் தங்கச்சி அனுப்பி கட்சியோட சீட்டு பதவி உன் வீட்டு வாசலில் வந்து கிடக்கும். என் தங்கச்சி வேணாம் சார். உங்களுக்கு வேணும்னா நானே அங்கே வரேன். சாப்பிட சாப்பாடு இல்லைனாலும் பிரெட்டை சாப்பிட்டு சும்மா இருந்துருவேன். ஆனால் என்னைக்கும் பழசை மட்டும் சாப்பிடவே மாட்டேன். நீ யோசிச்சு சொல்லு. சரிங்க சார், நான் என் தங்கச்சிக்கிட்ட பேசி அவளை நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த முறை கவுன்சிலர் சீட்டை நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணும். இங்கே பாரு, சாப்பாடு வயிற்று பசியை போக்கும். காமங்கிறது மனசு அப்புறம் உடம்போட பசியை தீக்கும். சாப்பாட்டோட ருசியை வேணா மறந்துடலாம், ஆனால் உடம்போட ருசியை மறக்கவே முடியாது. சீட்டு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். தேங்க்யூ சார்.
சார் அந்த 8871 நம்பரு ஆன்ல இருக்கு சார். What? சிக்னல் காட்டுது, வாங்க. ட்ரேஸ் பண்ணுங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த சிக்னல் வந்துட்டு இருக்கு சார். ஏய் நில்லு. ஏய் எங்க போற? நான் உடனே இந்த ஸ்பாட்டுக்கு போகிறேன். இன்ஃபர்மேஷன் ஓகே கொடுத்துட்டேன். சார். ஏய் வந்துட்டு எங்க போற? நில்லு. முக்கியமான வேலையில் இருக்கும்போது தான் இவனுங்க ஃபோன் பண்ணுவானுங்க, வேற வேலையே இல்லை. ஹலோ சார், நான் என் தங்கச்சிக்கிட்ட பேசினேன். அவளுக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக கால் பண்ணேன். என்னது தங்கச்சி வரலையா? அப்போ இங்க வந்தது யாரு? எங்க போனா?